பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புறேன். கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துறதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள்ல கூட ஒரு சில வார்த்தை கூட பார்க்க போயிடும். பாருங்க, ஆசாப் அப்படிதான் ஒரு தேவ மனிதன் சொல்றாரு. சங்கீதம் 73:28 வாசிக்கிறோம். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். ஆமேன். அழகான 2 காரியம் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையில தேவனே அண்டிக் கொண்டு இருப்பதுதான் அவர்களுக்கு நலமான காரியமா இருக்கு. பாருங்க, மனிதர்கள் அண்டி வாழலாம், பட் கொஞ்ச நாளே அது மறைந்து விடும். அதே போல சில காரியங்களை நம்ம அண்டி வாழலாம், சில சூழ்நிலைகளை நம்ம அண்டி வாழலாம், ஆனா அது கொஞ்ச நாள்லயே மறைந்து விடும், மாயையா போயிடும். ஆனா ஆண்டவரை நாம் அண்டி வாழும் போது அது நமக்கு நல்லதா இருக்கும் என்று வசனம் சொல்லுது. நமக்கு நன்மையா இருக்கும். ஆனா நம்ம ஆண்டவரை நம்பி வாழும் போது அது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும், அது நம்முடைய வாழ்க்கைக்கு நல்லதாகவே அமையும். சோ ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும். அடுத்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தராகிய ஆண்டவர் மேல் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன்னு சொல்லி. பாருங்க, ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்த ஹோப், அதாவது அந்த நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல அவர்கள் வைக்கணும். ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல வைக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டு நம்ம அஸ்திபாரம் போட்டாலும், அதாவது கட்டடம் இன்னும் அஸ்திபாரம் அல்ல, வாழ்க்கை இன்னும் அஸ்திபாரம் போடும்போது அது இயேசு கிறிஸ்துவ மையமாக கொண்டு அந்த நம்பிக்கையை அவர் மேல வைத்து நம்ம அஸ்திபாரம் போடும்போது அது நமக்கு ஒரு சக்சஸா இருக்கும். பாருங்க, இன்னைக்கு கடவுள் மேல நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, ஆனா முற்றிலுமாக மனிதர்களை தான் சார்ந்து வாழ்வாங்க, மனிதர்களை தான் நம்பி வாழ்வாங்க. ஆனா ஆசாப் தெளிவா சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கவங்க ஒரு நாளும் கெட்டு போக மாட்டாங்க, அவங்க வெட்கமடைய மாட்டாங்க, முறிந்து போக மாட்டாங்க. அவங்க யார் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா, இந்த வானத்தையும் பூமியையும் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது நிச்சயமா அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியமும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லா காரியமும் ஒரு வெற்றி அமையும். ஆனா ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்காத போது அந்த காரியம் எல்லாமே பிரச்சனையா மாறும். சோ நம்முடைய நம்பிக்கை முழுவதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வைக்கலாம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ டு ஆல். காட் பிளஸ் யூ. ஆமென்.